ஸோ வெல்கம் கைஸ். இன்னைக்கு என்னன்னா தூண்டியை தூக்கிட்டு எங்கே கிளம்பிட்டோம்னு தானே பார்க்கிங்க. நம்ம ஸ்பாட்டு தெரியுதா கைஸ்? நான் அந்த இடத்துல தான் நம்ம இவ்வளோ நாள் மீன் பிடிச்சிட்டு இருப்போம். அண்ணா இருக்குது நம்ம குளத்தங்கரை. ஸோ அங்கேருந்து இந்த சைடு வந்து தான் கைஸ் இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம். இந்த ஓடை அங்கே வர போகும். ஸோ மீன் பிடிக்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம கூட காளியா, கன்னியாகுமரி கன்றாக்கு, மாவு, அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாமே வச்சுருக்கோம். எதுக்கு மீன் நிறைய மாட்டுதுன்னு பார்ப்போம் கைஸ். இன்னைக்கு பெரிய மீன் பிடிப்போமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காளியா, நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பலையா? பார்ப்போம். என்ன பார்ப்போம்? மீன் மாட்டியான்னு பார்ப்போம். மாட்டினா ஏதாவது இருக்கும், இல்லைன்னா நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். கைஸ், புது ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம வீடியோவில் நீங்கள் இந்த ஸ்பாட்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. நம்ம மேக்ஸிமம் அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் மேக்ஸிமம் நம்ம மீன் பிடிக்க இடமே. இந்த சைடு வந்து பார்க்கலான்னு தான் கைஸ் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம காளியாகவும் தூண்டி எடுத்து ரெடி பண்ணிட்டான். நம்மளும் மீன் பிடிக்க தான் போகிறோம். ஸோ கன்னியாகுமரி கன்றாக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வீடியோ எடுக்க போகிறான். அவன் எப்படி வீடியோ எடுக்க போகிறான்னு இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். என்ன வச்சு மீன் பிடிக்க போகிறோம்னா இன்றைக்கி மாவு தான் கைஸ். மாவு, அதுக்கப்புறம் சிக்கன். நம்ம அலிகேட்டருக்கு போட வச்சுருந்த சிக்கன் ஆட்டையை போட்டு வந்திருக்கோம் கைஸ். ஸோ இதெல்லாம் வச்சு தான் பிடிக்க போகிறோம். பார்ப்போம் எதுக்கு மீன் மாட்டுதுன்னு. போட்ட உடனே பெரிய மீன் வந்து மாட்ட போகுது. பெரிய மீன் மாட்டலன்னு வச்சுக்க, நீ தான் உள்ள பெரிய மீனை வந்து தூண்டில மாட்ட போற. வீடியோக்குள்ள தேடலாம். நீ வீடியோ எடுக்க ஆரம்பி. கொஞ்சம் கையை கிளம்ப. ராடெல்லாம் தூக்கிட்டு வந்தோன்னா பெரிய பெரிய மீன் பிடிக்க போறேன்னு நினைக்காங்க. கடிக்க மீன் தான் மாட்டும். அது ஒன்றும் இல்லை, மீன் மாட்டினா கடைசி உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆமாம், எப்படியாவது கீழே இருந்தாது கடையில் இருந்தாது மீனை வாங்கி தூண்டில மாட்டி நீ வீடியோ எடுத்துருவோம் கைஸ். இல்லை வேற ஒன்று இருக்கு. கடைசி ஃபைனல் பார்ப்பீங்க. என்னது? கன்றாக்க கொறுத்து விட்டுலாம் கழுத்தில். கன்றாக்கு நீ மாவு கண்டி மீன் ஊசியில் மாவு மாட்டி போடுறோம். பார்ப்போம். என்ன படுத்தே விட்டான்? கையில பாருங்க கைஸ், கொளுத்தான் செய்யுது. டேய், இழுத்துட்டு விட்டுட்டல. நீ உருட்டுப்பா. நீ கடிச்சுல. உண்மையில உருட்டுக்கு நீ தான் ராசா. நீ கடிச்சுல கைஸ், பொய் சொல்லல. உண்மையில மீன் கடிச்சு பார்ப்போம். மீன் நிக்கி கணேசு வந்து உங்கள்ட்ட ஏதாவது சொல்லணும்னு சொல்லி சொல்றா. நம்ம என்ன நம்புங்க, நம்பாட்டா போங்க. ஆனா அங்க பாருங்க, அதுல மீன் இருக்கு கணேசு. மாட்டிட்டு கைஸ், மொத மீன் மாட்டிட்டு. என்ன காளியா? கைஸ், மொத மீன். மீன் சத்தம்லாம் போடுது. இப்ப பேசு. இப்ப பேசு. அம்மா, நான் தான் சொன்னோம்ல, ஒன்றும் இல்லை. தண்ணிக்குள்ள ஒருத்தன் இருக்கான், மீன் பிடிச்சி கட்டி விட்டு உள்ள மாட்டி விட்டுட்டு இருக்கான். வேற ஒன்றும் இல்லை. காளியா ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கே தெரியும், அன்னைக்கு நான் அவ்வளோத்தையுமே அவன் தான் பிடிச்சேன்னு சொல்லியிருக்கான். கைஸ், மொதல் மீன் பிடிச்சிட்டோம். ரிலீஸ் தான் பண்ண போகிறோம். நம்ம எதுவுமே கொல்ல போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு பிடிக்க போகிறோம், அவ்வளோதான். இன்னைக்கு மொதல் மீன் சைஸை பார்த்துக்கங்க. விட்ருமா? பாய். நம்ம இங்கே மீன் பிடிச்சோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் இருக்க இடத்த பாருங்க. இதோட பெரிய மீன் பிடிக்கலாம். அம்மா, மாட்டிட்டு அத்துட்டு. கைஸ், நம்ம அண்ணனுக்கு இப்போ பெரிய பல்பு. வேற ஒன்றும் இல்லை, சும்மா எடுத்தோம்ல கடிச்சு இருந்திருக்கு. வேற ஒன்றும். கைஸ், இந்த ஸ்பாட் ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ நம்ம வேறு ஸ்பாட்டுக்கு போகலாம். உள்ளே எங்கேயாவது நல்லா இருக்கும். பயங்கரமாக வெயில் அடிக்கும். மூஞ்சிக்கு நேராக அடிக்குதா. இது நம்ம வெயில் தாழ்ந்த பிறகு இந்த ஸ்பாட்டை கன்னி பண்ணலாம். போமா? போவோம். கேமராமேன் இதராவோ, போவோம். ஜல்தியா ஜோ. கைஸ், போகிற வழியை பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. ரோடும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த பக்கம் பார்த்தா ஜோர்னு காடு, இந்த பக்கம் பார்த்தாலும் ஜோர்னு காடு, நடுவில் ஒத்தடி பாதை. இது என்ன பிரமாதம். இதோட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது பாருங்கள். வண்டி டயர் மட்டும் தான் கேஸ் போவோம். அந்த ரோட்டில் இப்போ போவோம். அதே நம்மள மீன் பிடிக்க போகிற ரோடெலாம் போட்டு தந்துருக்காங்க. ஆனால் இங்கே இந்த சைடு போடலையா.
கைஸ் மோசமான பாதை. மீன் இருக்கா? ஸ்பாட், இது ஒரு ஸ்பாட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்பாட் இருக்குது. லாங் இருக்கும் சென்டரில் வந்து நடக்க முடியாத பாதை. ஒரு ஆள் நடந்து போகிற பாதையில் நாங்கள் பைக் ஓட்ட போகிறோம். ஓட்டு ஓட்டு. இங்கே ஸ்பாட் இருக்கா? ஃபுல்லு காடு தான் இருக்குது. ஸ்பாட்டெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. கைஸ் அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். பார்த்தீங்களா எவ்வளோ நிழலாக இருக்குன்னு. அங்கே மூஞ்சிக்கு நேராக வெயில் அடிச்சுட்டு இருந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ஸ்பாட்டை பாருங்க எவ்வளோ பயங்கரமாக இருக்குன்னு. அமேசான் ஆறு மாதிரியே இருக்கா. நம்ம காளியாக இங்கே தான் நான் பெரிய மீனாக பிடிப்பேன்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் காளியாவோட என்ன செய்யணும். என்ன செய்ய போகிற காளியா? வெயிட் அண்ட் சி, சாரி வெயிட் அண்ட் வாட்ச். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சாச்சு. நம்ம காளியாக இன்னைக்கு சம்பவம் எதாவது பண்ணுங்கண்ணான்னு. ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சி 2 மீன் விட்ருக்காரு. அது தொழில் ரகசியம். கேட்டால் சொல்கிறாங்க. வண்டி ஆஃப் பண்ணிடும். அருமை 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 மக்களே. எங்கே தூக்கி போட்ட? செடிக்குள்ள. நீ தான்டா டிரைவர். இந்த வழியா எவனாச்சும் போவானா? கைஸ் பெரிய மான்ஸ்டருக்காக பெரிய உருண்டை. சரி எங்கள் ஊரில் கொஞ்சம் வித்தியாசமான மீன் பார்த்துக்குங்க. மீன் பிடிக்க வரும்போது இதெல்லாம் மாட்டும். கைஸ் கொஞ்ச நேரம் ஆச்சு, மீன் எதுவுமே மாட்டல. இப்போ என்னென்னா நம்ம கீட்டருக்கு போட வச்சு இந்த சிக்கன் ஆட்டை தான் கைஸ் நம்ம காலியாக போட போகிறோம். ஸோ நம்ம வந்து மாவுலேயே தான் பிடிக்க போகிறோம். பார்ப்போம் நம்ம மீன் பிடிப்போமா அவன் பிடிக்கான். நான் கைஸ் மீன் ஒன்று மாட்டாதனால தவளை பொம்மையை வச்சு போட்டு பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொன்ன மாதிரி இருந்து தவளை பொம்மை வச்சு போட்டால் இப்படி சுற்றிட்டு தான் கேஸ் இருக்கணும். சூப்பர். கைஸ் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று. எப்போ எதிர்பார்க்கல கணேஷ், நானே எதிர்பார்க்கல. இதுதான் மேலே வந்து அடிச்சுட்டு போயிருக்குங்கிட்ட. கைஸ் மீனுக்கு சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இன்னைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு பொறி. கலரை பார்த்தீங்களா வேறு லெவலு. தவளையும் மொத்தமாக முழுங்கிட்டான். செகண்ட் மான்ஸ்டர். சும்மா ட்ரை பண்ணலாம் தான் ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்லேயே அடிச்சிட்டு கைஸ். கைஸ் மீனை பார்த்தீங்களா ஏதோ ஒன்று நம்ம நினச்சி இன்றைக்கி தூண்டி போட வந்தோம். கடைசி ஏதோ ஒன்று மாட்டியிருக்கு. வேறு லெவல். பார்ப்போம் வேறு ஏதாவது இனி பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். நம்ம எவ்வளோ ஸ்பாட்டுக்கு போய் எப்படிலாமோ கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு வரோம். ஆனால் நம்ம காலியாக பார்க்கிங்களா? வணக்கம்டா மாப்பிள்ள. இருக்கிறத பாருங்க கைஸ், வண்டியில் ஏறி இருந்து வாய் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். மீன் எதுவும் பிடிச்சியா? 2 மீன் பிடிச்சி 2 மீன் தண்ணிக்குள்ளே விட்டேன். நீ தானே தண்ணிக்குள்ளே விட்ட? பெருசா? எவ்வளோ பெருசு இருக்கும்?
தண்ணி உள்ள விட்டு விடுது ஃபைனல் கிளிப் ஒன்று உண்டு, எல்லாரும் பாருங்க. வெயிட் கர்த்தோ பாய், வெயிட் கர்த்தோ. யா ஃபைனல் கிளிப் கொடுக்கணும்ல எல்லாத்துக்கும். வெயிட்டா என்ன கிளிப்பு? நான் அப்போவே என்ன சொன்னேன், எனக்கு மீன் மட்டும்லாம் யார் மட்டும்னே நம்ம கண்றாக்கு. நான் இப்படி ஓடுவேன். எப்படி ஓடுவ? ஒரு சாம்பிள் காட்டு. கரெக்டா மாமே ஓடுறா ஓடு, துரத்து பிடிப்பேன். காய்ஸ் இந்த ஸ்பாட்லேயும் நம்மளுக்கு வந்து 2 மீன் தான் கிடச்சி. 2 இல்லை 1 தான். ஃபஸ்ட்டு பிடிச்சதை ஒன்று அங்கே, இன்னொன்று இங்கே பிடிச்சிருக்கோம் இந்த ஸ்பாட்டில். காய்ஸ் நேற்றுக்கு பெரிய அளவுக்கு கேட்ச் இல்லை. ஸோ இது செகண்ட் டே தான் நான் போடுங்க. வாங்க இன்றைக்காவது ஏதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். இது வேறு ஸ்பாட்டு தான். போமா அதான் முதுகில் குத்தி எல்லாம் நிற்கி போய் அண்ணா நிற்கி போய் கைஸ் அதுக்குள்ளே மீன் நிற்கிது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன். பார்த்தீங்களா? மாவு தான் கைஸ் போட போகிறோம். என்ன மாவு? மைதா மாவு. ஐயோ மாவு மட்டும் தனியாக போயிட்டல. மாவு தான் கரெக்டாக போட்டேன். கரெக்டாக இப்போ வழி இருக்கான்னு பாரு. மீன் நிற்க இந்த ஸ்பாட்டில் கன்ஃபார்ம் மீன் மாட்டுமா? மீன் மாட்டுமான்னு தான் தெரியல. மீன் நிற்கி இங்கே எல்லா இடத்துலையும் தான் கைஸ். ஆனால் மீன் பிடிக்க மாவு எடுத்துகிட்டு வச்சோன்னா தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கான். நிற்க மாட்டு பாருங்க எப்படி என்னது சுடமாவா? கைராசியில மாட்டிருக்கு பார்த்துக்கா. சுடமாவா மாவு தான் பெஸ்ட்டு. கைஸ் அடுத்த ஒரு பெரிய மீன் உடனே மாட்டிக்கிட்டது. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா கைஸ்? இதையும் விட தான் போகிறோம். விட்டுருவோமா? இதில் கூடாது இவனே அண்ணா அண்ணா ஒரு பெருசு நிற்கி. எப்படி போகுது பேர்? அந்த மூணு போனதுக்கும் இதெல்லாம் படுத்து வெரி பேட் பாய். அடுத்தது கொஞ்சம் கவலைப்பட. இது கொஞ்சம் அவன் தம்பி, அவனோட தம்பி. அவங்க அண்ணன் மாட்டிட்டான், தம்பி என்ன இப்போ தான் மாட்டிருக்கான். கைஸ் அடுத்த ஒரு சின்ன சைஸ் ஜம்முன் இருக்கு. கலரை பார்த்தீங்களா கைஸ்? எப்படி கொட்டி எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்தீங்களா? பார்க்கவே வேற லெவலில் இருக்குது. அது அதோடி பெருசு இருக்குது. பார்ப்போம் வேறு ஏதாவது பெருசு மாட்டுதானே. கைஸ் இவனையும் பார்த்தீங்களா எப்படி இருக்கான்னு? ஒன்றும் இல்லை, மீசியை பார்த்தீங்களா? இவனையும் விட தான் போகிறோம். இவனையும் ரிலீஸ் பண்ண தான் போகிறோம். போயிட்டு வா. ஓகே பாய். இல்லை அதே இல்லை, அதுக்கு இருக்க மீசோட ஜனனுக்கு இல்லையா?
டேய் மாட்டிட்டல பெருசு. இருக்கிறேன் இருக்கு இருக்கு இருக்கு. உனக்கு நான் போ நீ தள்ளு தள்ளு ஃபோட்டோ எடுத்துட்டு வீட்டில் கொஞ்சம் காடு கொஞ்சம் பாருங்க இவனுக்கு தோசமாவ பவரை பத்தியா பாம்பு இருக்கான்னு கூட தெரிய மாட்டுக்கு, அப்படி இருக்கு ஸ்பாட்டு. கைஸ் இவனை பாருங்க, இதை கலரை பாருங்க, மிலிட்ரி கலர் மாதிரியே இருக்கு, வேற லெவலில் இருக்கு. செங்கம்லே பாம்புல இதில் ஒரு சாடு நேராக அப்படியே அது நீர் புசு பாடா மாட்டும் கன்ஃபார்ம் மாட்டும். என்ன ஜெயம் ரெடி வச்சு மாவு கடவுளே மாட்டிட்டு காடு அடி அடிக்கான்னு பாருங்க கைஸ். இது அது வல்லோடைய பெருசு தான். இது ப்ரௌன் கலரில் இருக்கு. இது வால் இல்லை, எடுல எடு, வெளியில் எடு. இங்கே கொண்டு வா. கைஸ் சைஸா பாருங்க, என்ன வெயிட்டுக்கு இருக்கான்னு நினைக்கிங்க. வால் இல்லை கைஸ், தெரியுதா? வால் இல்லை. ஓகே பாய். எப்படி ஒன்லி ஃபார் வீடியோ பர்பஸ் ஒன்லி. எல்லாம் யாரால தா குண்டு இருக்கானே தெரியல, பார்த்து வா. கொத்திச்சு விட்டுட்டு மாட்டியில் பெருசுல நல்ல பெருசு, சரியான சைஸ். மாட்டிடல மரத்தில். மீன் போயிட்டோ? சரியான சைஸ். இதில் பார்க்க மண்டையே என்ன சைஸ் இது. கைஸ் மாவும் தீர்ந்துருச்சு, இனி மாவு வாங்கிட்டு இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகலாம் வாங்க. கைஸ் மறுபடியும் அதே ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ டைமும் ஆயிடுச்சு, எப்படியும் பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் வரும். ஸோ அதை பார்ப்போம். இனி கன்றாக்கு தூண்டி போடுங்கன்னு கிளம்பிட்டாங்க கைஸ். இப்போ மாச்சு பிடிப்பீங்களா மிஸ்டர் காளியா? ஜண்டா உண்டா பண்டா ஜண்டா கட 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 மந்திரம் போடுங்க கைஸ். ஸ்பாட்டை பார்த்து முறைச்சிக்கிட்டு மந்திரம்லாம் போடுங்க. நீங்கள் என்ன செய்றீங்க? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ மான்ஸ்டர் பிடிக்கக்கூடிய ஆள். அதே சேம் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி 2 மீனை விட்டுருக்கோம். மறுபடியும் அதே ஸ்பாட்டில் வந்து டைமும் ஆயிடுச்சு. வாங்க மீன் எதுவும் மாட்டுதான்னு பார்ப்போம். நல்ல நேரம் போய்
ஏன்னா இதான் மைக் வச்சுட்டு போனேன் மதனே. கைஸ் மீன் பிடிச்சே ஆகணும்னு ஒரு சைடு காலியா. நம்ம ஆல்ரெடி மீன் பிடிச்சிட்டோம், பார்ப்போம் நம்மளுக்கு இனி ஏதாவது மீன் மாட்டுதானே. ஒருத்தன் என்னன்னா ஃபோனை கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான், சொல்லிக்கிட்டு இது பண்ணோம். டேய் அது மீன் பிடிக்க வச்சிருக்க மாவுலே. மதனே ஒன்ன பத்தி பைக்கு தெரியல நினைக்கிட்டியா? அந்தாச்சு மதனே மாட்டோம். மீன் பிடி சொல்லல, இது காமெடி சொல்றது. டேய் உனக்கு இந்த தூண்டி வச்சே பிடிக்க தெரியாதுல, உனக்கு அந்த தூண்டி தான் பிடிக்கும். ஆமாட்டே இது என்னன்னு தெரியல, ராடு மாதிரி இருக்கு. நமக்கு ஆனால் அந்த கொப்பு தான் கரெக்டாக இருக்கும். வெட்டி பாண்டியன் கட்டில் ஒரு கங்குசி வாங்கி போட்டால் தான் நமக்கு மீன் மாட்டோம். இது இது மீன் பிடி காமெடி வைக்கிட்டு மதனே மதம் தான் வேணும் கேட்டியா மீன் பிடிக்க. சாமி நம்ம ஒரு சேனல் மதன் சார் மீன். கைஸ் அந்த ஸ்பாட்டில் மீன் ஒன்றுமே கிடைக்கல, வேறு ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம். பார்ப்போம், டைமும் ஆகிட்டே இருக்குது. பெரிய மான்ஸ்டர்லாம் மாட்டோன்னு நானும் பில்டப் போடுகேன், பீலாக விடுகேன். நடக்குமான்னு தான் தெரியலை, பார்ப்போம். கைஸ் புது ஸ்பாட்டுக்கு ஒரு வழியாக வந்துட்டோம், ஒரு கேங்கே வந்திருக்கு. பார்ப்போம் நம்ம மீன் யாருக்காவது மாட்டுதான்னு. ஆடு எவ்வளோ? 1942 ரூபா சொன்னேன் பாரு, கேட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய மான்ஸ்டர்ஸ், எத்தனை மீனை விட்டுருக்கோன்னு கூட பார்த்துருப்பீங்களா. ஆல்ரெடி டைமும் ஆயிடுச்சு. ஸோ இது போல் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. பாய் கைஸ்.